வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024வது வருடத்திற்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர், குழந்தை செல்வத்துக்கு அதிபதி, அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பெயர்ச்சியானது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அந்த ரிஷப மனை என்பது கால சக்கரத்தினுடைய 2வது வீடு, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிஷப மனையில் இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்த போகிறார். அப்போ ரிஷப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த 12 ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அளவு கடந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசின்னா இந்த கன்னி ராசினரை சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறது. நல்ல நல்ல பாக்கியங்கள் எது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறலையோ, எதெல்லாம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருந்தார். குரு பலன் இல்லை. அப்போ 7க்குரியவன் 8ல் மறையும் போது திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. எத்தனையோ வரன்களை பார்த்த, ஏதோ தட்டி கழித்து போய் கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு ரூபத்தில் சரியான ஒரு மேட்சிங் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது, எனக்கு நடக்கலை. இந்த மாதிரி ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மே 1ஆம் தேதியில் இருந்தே உங்களுக்கு நல்லவைகள், நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்படியும் திருமணம் ஆயிருந்தா கூட கடந்த வருடத்தில் அப்படியும் திருமணம் உங்களுக்கு நடந்திருந்தனா கூட கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு சைடில் இருப்பார், மனைவி ஒரு சைடு, 2 பேரும் சேர முடியாத ஒரு சந்தர்ப்பங்களை கூட உருவாக்கியிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. அப்போ பாக்கியம், என்ன பாக்கியம் உங்களுக்கு குறைவாக இருந்தது? கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, பொருளாதார வளர்ச்சி இல்லை, நல்ல வேலை பார்க்குற, நல்ல தொழில் செய்கிற, ஆனால் லாபம் கிடைக்கலையே. ஏன்னா குரு அங்கிறது தானே தனக்காரகன், அவர் 8ல் போய் மறைஞ்சிருந்தாரே. ஆனால் இப்போ பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரே, உங்களுக்கு தன பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆயிற்று. அப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இருக்கிறது. அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதாவது எல்லாமே இருந்தது, தனம் இருந்தது, காசு பணம் எல்லாம் இருந்தது, தொழில் நன்றாக இருந்தது, வேலை நன்றாக இருந்தது, குடும்பம் அமைத்து கொடுத்துட்டு, ஆனால் குழந்தை பாக்கியம் தரலையே. ஸோ அதில் ஒரு பிரச்சனையாக இருந்ததே. அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியால். அதே சமயம் இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு நல்ல புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த வருடத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்கள் ராகு 7ஆம் இடத்திலும் கேது உங்கள் ராசி லக்னத்திலே அமர்ந்து கொண்டு பல குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு தெளிவில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது, எதிலையுமே ஒரு எரிச்சலாக இருக்கக்கூடிய தன்மை, குழப்பம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிறது. ஆனால் மனதில், அதாவது மூளை தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் கேது அல்லவா. அப்போ ஏதாவது உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கூட உங்களுக்கு
உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். அந்த குருங்கிறது கடவுள் அல்லவா, கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் ராசியை புனிதமடைய செய்கிறது. கெட்ட விஷயங்கள் அத்தனையும் அகல இருக்கிறது. என்னென்ன நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகப் போகிறது. அப்போ மனக்குழப்பம் விலக இருக்கிறது. அப்போ மனக்குழப்பம் விலகினாலே மனதில் தைரியம் தெம்பு கிடைக்கும், மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் புத்துணர்வு கிடைக்கும். அப்போ மனம் புத்துணர்வோடு இருக்கும்போது எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரை என்னென்ன பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தீர்களோ, எத்தனை இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடு எடுத்திருந்தீர்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது. அதே குருவானது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்க முயற்சி அனைத்தும் பலிதமாகக்கூடிய தன்மை. என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி அங்க 3 பார்த்து கெடுத்து கொண்டே இருந்தார். தைரியம் இல்லாத தன்மை, மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருந்தது. இப்போ அது உங்களை விட்டு விலக இருக்கிறது. தைரிய வீரியத்தை தரக்கூடிய தன்மை கலைத்துறையில், அதாவது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறை, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு பத்திர பதிவு. அப்போ உங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு பத்திர பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள். அப்படின்னா என்ன, உங்க பெயரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஒரு விவசாய நிலத்தை தான் வாங்கணும், அது விவசாயம் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது நடைமுறை சாத்தியக்கூறுகள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அது ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அதனால பல பிரச்சனைகள் சோதனைகள் சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தனது 9ஆம் பார்வையாக அந்த மகரமனையை பார்க்கிறார். அந்த மகரமனை என்பது உங்களுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அந்த 5ஆம் இடம் என்பது இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, பதவியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த குரு பார்க்கிறார். அப்ப யாரெல்லாம் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக பதவி உயர்வு என்பது இந்த வருடத்தில் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அப்ப பதவி உண்டு. குழந்தைகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள். இதுவரைக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடிவு காலம். அதாவது குழந்தை ஒரு சைடில், நீங்க ஒரு சைடில் சின்ன சின்ன மனக்கசப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா அந்த தொந்தரவு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல ஏற்றங்கள், உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அப்போ குழந்தைகள் இந்த வருடம் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் படிக்கணும், ஒரு சிஏ ஆகணும், ஒரு அக்ரிகல்ச்சர் இதில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த துறை சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய மனம் என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. காதலில் இருந்தவர்கள், காதல் பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை. காதல் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்களுக்கும் கூட இந்த வருடம் 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ 6ல் சனி இருக்கும் போது உங்களுக்கு நல்லது தான். ஒரு கெட்ட கிரகம், ஒரு அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் யார் என்று இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மைகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லைன்னா இப்போ படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள்.
கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறனால உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம். ஏற்கனவே ஒரு டிகிரி நான் படிச்சிருக்கிறேன், இனி ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய தன்மைகள். சட்டம், நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குருங்கிறது போதனைகளை செய்வது, சொல்லிக் கொடுப்பது. ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது. நான் வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கடந்த வருடங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டே இருந்தது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன், ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடை இருந்ததெல்லாம் இப்போ அந்த தடை நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல வருடம். வெளிநாட்டு வாழ்க்கை அமைய இருக்கிறது. வெளிநாடுகள் மூலமாக சம்பாத்தியம், வெளிநாட்டு தனவரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலர் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கிறனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியும், அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, அதாவது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை, அழுக்கு அதாவது அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய துறையில் கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கன்னி ராசியினருக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம்.